தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்கள் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த இடத்துல நம் வேதத்தில் வாசிக்கிறோம், பேதுரு எழுதியிருக்கிறார், எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி பிசாசு சுற்றி திரிகிறான். அதற்கு உரிய ஒரு பதிலை இந்த எபேசியரோட புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். நமக்கு போராட்டம் உண்டு, சத்துருனுடைய போராட்டம் உண்டு. எப்படிப்பட்ட போராட்டம்? மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்திலெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? ஜெயிக்க வேண்டுமாம். ஆமென். 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பிசாசனுடைய திட்டங்களை பார்த்து நாம் ஓடி ஒளிந்து விடக்கூடாது, பயந்து போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? அந்த பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென். வேதத்தில் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். நீ எத்தனை பேருக்கு பிசாசை பார்த்தா எனக்கு பயமே இல்லைன்னு சொல்றவங்க? எத்தனை பேர் பிசாசுன்ற வார்த்தையை கேட்கிறப்பயே எனக்கு நடுங்குதுன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் நான் தைரியமா பிசாசுன்னு சொல்லுவேன், ஆனா மனசுக்குள்ள அவன் ஒன்றும் செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு சத்துரு நமக்கு விரோதமாக வருவான், நாம் அவனை எதிர்க்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம யார் நமக்கு சத்துருன்னு நினைக்கிறோம்? எங்கள் மாமியார் தான் எனக்கு பிசாசு, எங்கள் மாமியார் எனக்கு சத்துரு, என் மருமகன் எனக்கு சத்துரு, என் கூட வேலை பார்க்குறவங்க தான் எனக்கு சத்துரு, என் அண்ணன் தம்பி தான் எனக்கு சத்துரு. அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷர்கள் யாரும் நமக்கு சத்துரு கிடையாது. ஹல்லேலூயா. பிசாசை தவிர வேற ஒருவரே நமக்கு எதிரிகள் கிடையாது. ஆமென். தேவனுடைய சாயினாலே உருவாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய இரத்தத்தினாலே விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள், அவர்களை ஒரு நாளும் நம் விரோதிகளாகவோ சத்துருக்களாகவோ நம்முடைய மனதில் நாம் கருதிவிடக்கூடாது. ஆமென். ஆனால் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். ஒரு வில்லன் இருந்தால் தானே ஒரு ஹீரோக்கு மவுசு. ஆமென். அது மாதிரி நம்மலாம் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு லீடர் இருக்கிறாரு, அவர் மரணத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர், எல்லாவற்றையும் ஜெயித்த ஜெயகிறிஸ்து. ஆமென். அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவேன். நீங்க யோசிக்கிறீங்களா? என்னைய பார்த்தா நான் வெற்றி சிறக்க பண்ணுவேனா? நான் வெற்றி அடையவேனா? ஆனால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆமென். சத்துருவை பார்த்து பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லவில்லை. அதற்கு பதிலாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும். ஆமென். ஒரு வீரனை போல ஒரு தோற்றத்தை கொடுக்க, ஒரு பில்டப் பண்ண நமக்கு ஆசை தான். ஆனால் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா? வேதம் அதற்கும் பதில் கூறுகிறது, நம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் பிசாசு நம்மை விழ பார்க்கிறான், மறுபக்கம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலையும் வெற்றி அடைய வேண்டும். ஆமென். ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிட்டு யார் முடிக்கிறோம்? நம்ம முடிக்கிறோம். இவர் நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லுகிறார், இவன் என்னை தோற்று போக பண்ணும்படியாய் வருகிறான். இரண்டு பேருக்கும் நடுவிலே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நின்று கொண்டிருக்கிறேன். எப்படி நாம் பிசாசோடு கூட போராட வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 10:4 பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலன் உடையவைகளாய் இருக்கிறது. ஆமென். நம்ம வைத்திருக்கிறதான வெப்பன்ஸை வைத்து, பொருட்களை வைத்து நம் பிசாசோடு கூட எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். ஆனால் சாத்தானை எதிர்க்கிறதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும்.
என்ன அந்த சர்வாயுத வர்க்கம்? நம்ம வேதத்தில் என்று கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். 13வது வசனத்திலிருந்து 17வது வசனங்கள் வரையிலும். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் பவுல் சொல்றாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகள் அல்ல, ஆனாலும் பிசாசை ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயிக்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். வாசிக்கலாம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்திலே 6 விதமான ஆயுதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதையும் அந்த 6 விதமான ஆயுதங்கள் நடைமுறையிலே நமக்கு என்ன என்கிறதையும் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். சர்வாயுத வர்க்கத்திலே முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்றால் வாய்மை. ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறோம், சத்தியம் என்கிற சொல்லுக்கு ட்ரூத், உண்மை என்று சொல்லக்கூடிய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மை என்று சொல்லக்கூடிய அர்த்தத்திலே அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை எதுக்கு ஊமையாக சொல்லுகிறார்கள் என்றால் இடுப்பிலே அணிந்து கொள்ளுகிறதான பெல்ட்டுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய சேனையில நிற்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நிற்கிற விசுவாசிகளே, முதலாவதாக பிசாசை ஜெயிக்கணும் என்று சொன்னால், பிசாசனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நின்று வெற்றியை நாம் எடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு எனக்கு தேவையானது என்ன? உண்மை. ஆமென். உண்மை. வேதத்தில் வாசிக்கிறோம், உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுகிறது அவனுக்கு அவசியம். நாம் சோதனையில விழாமல் இருக்க வேண்டும் என்றால், ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை, எதுலயாவது இல்ல, எப்படி? எங்கும் உண்மை உள்ளவன். சாமுவேல் தீர்க்கதரிசி தைரியமா போய் கேட்கிறாரு. நீங்க இந்த ரெஃபரன்ஸை 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 3-5 வரைக்கும் இருக்கிறதான வசனங்களிலே பார்க்கலாம். இந்த சாமுவேல் கேட்கிறாரு, நான் யாருடைய இறுதியாவது எடுத்துக்கொண்டேனா, யாருக்காவது அநியாயம் செய்தேனா, யாருடைய பொருட்களையாவது அபகரித்து கொண்டேனா? முழு இஸ்ரவேலும் சொல்லுகிறது அப்படி இல்லை. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல உண்மை காணப்பட்டபடியினால்தான் கடைசி வரைக்கும் அந்த ஆண்டவர் அவருக்கு வைத்ததான் அந்த பணியை அவரால் செய்து முடிக்க முடிந்தது. ஆமென். இன்னும் கூட நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். தானியேல் 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆமென். அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் பேரிலே சுமத்துகிறதற்கு ஒரு குற்றமும் காணப்படவில்லை. தேவ பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் தாவீது சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இன்னும் ஒரு இடத்துல வாசிக்கிறோம், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரே குறைந்து இருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாக இருக்க தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறார். ஆமென். நீங்க நம்மள யோசிச்சு பார்ப்போம். நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க. நீங்க உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? உண்மையா இருக்கீங்களா? கேட்டு பாருங்களேன். உண்மைன்னா என்னது? சத்தியம், ட்ரூத்து. அதே தான் நம்ம அப்படியே ரவுண்டாக சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்ணு செலுக்கிற வேலையில் ஆவிக்குரிய காரியங்களில் மாத்திரம் கிடையாது, வேலை செய்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? உண்மையாக இருக்கிறோமா? 10 மணி ஆஃபீஸ்க்கு 11 மணிக்கு போயிட்டு 11:30 மணிக்கு டீ பிரேக் எடுத்துட்டு, சரியா, 12 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு 1 to 2 லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு எப்படா மணி அடிப்பான், இல்லாட்டி எப்படா 5 மணி ஆகும், பைய தூக்கிட்டு ஓடி வருவோமா? இது உண்மையா? எனக்கு தெரியும், நம்முடைய சபையிலே ஒரு சகோதரி அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பார்த்தா அவர்கள் கூட வேலை பார்க்கிற அதிகாரியும் இங்கே தான் வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, அந்த குறிப்பிட்ட சகோதரியோட பேரை சொல்லி, இவங்க கீழே வேலை பார்க்குறவங்கெல்லாம் நல்லா ஒழுங்காக வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க.
ஆனால் இவங்க செய்கிற மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்கள் என்று சொன்னார்கள். ஆமென். அந்த சாட்சி தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், பள்ளியில் படிக்கிறவர்களாக இருக்கலாம், கல்லூரியில் படிக்கிறவர்களாக இருக்கலாம், ஏன் ஈவன் நீங்கள் சின்ன வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை பற்றி இவங்க கரெக்டாக இருப்பாங்க, நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவர்களுடைய காரியங்களை அவர்கள் சரியாய் செய்வார்கள் என்று உங்களை குறித்து சொல்ல முடியுமா? ஆமென். இதுதான் உண்மை. உண்மைன்னா சிலர் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்கிறப்போ ஒரு நடிப்பு நடிப்பாங்க, ஆள் போன பிறகு ஒரு நடிப்பை நடிப்பாங்க. அதுதான் இந்த எபேசியர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஜெபத்துக்கு பாஸ்டர் வருவாருன்னு சொன்னால் ஃபுல் காங்கிரிகேஷன் இருக்கும். ஆனால் வேற பிரபு பிரதர் தானே நடத்துறாரு, ஜெய்சலன் பிரதர் தானே நடத்துறாரு, இவங்க தானே நடத்துறாங்க, அவங்க தானே நடத்துறாங்க வரும்பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆமென். ஒருவேளை மனுஷன் நம்மளை பார்க்க முடியாது, தேவன் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். பழகுகிற இடத்துல உண்மை. நம்மள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னால் இல்லை நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா அது யாருக்கும் போகாதுன்னு அடுத்தவங்க நினைக்க முடியுமா? இவர் ஆல் இண்டியா ரேடியா, இவர்கிட்ட ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணால் போயிடும், இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிடும். ஆமென். நம்மளை நம்பி ஆட்கள் பழக முடியுமா? சில ஆட்கள் தான் பேசலாம், இன்னும் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு லிமிட் தான். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் போய் எதை சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் வராதுன்ட்டு உங்களை குறித்து ஒருத்தவங்க நம்ப முடியும்னா நீங்கள் உண்மையாகவே உண்மை உள்ளவர்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னார் கொஞ்சத்தில் உண்மை, கொஞ்சத்தில் உண்மை. மோசேயை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். தேவன் நம்மை நம்ப வேண்டும். ஆமென். ஆண்டவர் மோசேயை நம்பினார். காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே உண்மை இருந்தது. பாஸ்டர் உங்களை நம்ப முடியுமா? சபை உங்களை நம்ப முடியுமா? சக விசுவாசிகளை நம்ப முடியுமா? ஆமென். ஆமென். இவங்கள்ட்ட ஒரு காரியத்தை கொடுத்தா நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் சரியாக பண்ணுவார்கள். சில வேலையை ஒரு சிலர்கிட்ட கொடுத்துட்டு எப்படி நடக்குமோன்னு எங்களுக்கு மனசு படக்குன்னு அடிச்சுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு குளறுபடி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சில ஆட்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன், அவங்க என்ன செய்வாங்க? சரியாக செய்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னிடத்துல கொடுத்து விடுவார்கள். ஸோ உண்மை உள்ளவர்கள் எப்பொழுதுமே கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். 5 தாளந்த வாங்குறவர் வர்றாரு, சொன்னார் 5 தாளந்த கொடுத்தீரே, இன்னும் ஒரு 5 நான் சம்பாதித்தேன். 2 தாளந்த வாங்கினவர் 2 கொடுத்தீங்கப்பா, இன்னொரு 2 நான் கொடுக்குறேன். ஆனால் 1 வாங்கினவன் என்ன சொல்கிறான்? கணக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. கேட்கும்போது சொல்கிறான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மை என்று வரும் பொழுது 2 காரியங்கள் நம்முடைய மனதில் நிற்கணும். 1, கணக்கு கொடுக்க வேண்டிய அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய காயில கொடுக்குற அது ஒரு வேலையாக இருக்கலாம், அது ஒரு வீட்டு வேலையாக இருக்கலாம், ஒரு அலுவலக வேலையாக இருக்கலாம், சபையின் ஊழியமாக இருக்கலாம். எல்லா காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்லாம் போயிட்டு வந்து இத்தனை பேர் வந்தாங்க, இதெல்லாம் நடந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அது தப்பாக நான் சொல்ல வரல. ஆனால் யாருக்கு கணக்கு கொடுக்க பயம் இருக்கும்? சரியாக செய்யாதவங்களுக்கு தான் பயம் இருக்கும். ஐயோ இவங்கெல்லாம் வந்தாங்களா கேட்டால் என்ன சொல்கிறது, ஏன் வரலன்னு கேட்டால் என்ன சொல்கிறது. அதாவது நம்ம சரியாக செய்யும் பொழுது எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. மடியில் கணம் இருந்தால் வடியில் நமக்கு பயம். ஆமென். உண்மை உள்ளவர்கள் எப்பொழுதுமே கணக்கு ஒப்பிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆமென். 2வது ஒரு காரியம், உண்மை உள்ளவர்கள் தங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட காரியத்தை பல மடங்கு பெருக்கி கொடுக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆமென். ஒரு வேலையை உங்களை வச்சு நம்பி உங்கள் ஓனர் ஆரம்பிச்சிருக்கும் பொழுது அந்த வேலை அந்த தொழிலினுடைய தரம் பிஸ்னஸ் பல மடங்கு பெருகி இருக்கிறதா, இல்லாட்டி ப்ராஃபிட்லாம் குறைஞ்சி அவங்க கடையை இழுத்து மூடுறாலும் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஊழியம் என்று வரும் பொழுது ஒரு கேர்சலாக இருக்கலாம், ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியங்களாக இருக்கலாம், ஒரு சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், யூத் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இன்னும் பலவிதமான ஊழியங்களாக இருக்கலாம், சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம், ஒரு குரூப்பை லீட் பண்ணி நீங்கள் ஊழியத்துக்கு கொண்டு போகிற ஆளாக இருக்கலாம். உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த மந்தை, உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதம், உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வேலை பல மடங்கு பெரிய இருக்கிறதா, இல்லாட்டி கழுதை தெரிஞ்சு கட்டரும்? ஆமென். சொன்னார் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். சொல்லியிருக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? உண்மையுள்ள அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஒத்துக்கிறீங்களா? இல்லை நீங்க முறைக்கிறீங்களா இல்லை கவனிக்கிறீங்களா எனக்கு தெரியல. ஆமென். உண்மையுள்ள அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உண்மையுள்ளவர்கள் என்ன செய்யணும்? உத்தரவாதிகளாக, உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக காணப்படுவான். யாக்கோபு சொன்னாரு, அந்த லாபானுடைய ஆட்டுக்கு நான் உத்தரவாதம் பண்ணினேன்.
ஆமென். ஒரு ஊழியம் வளரலன்னா நீங்கள் உத்தரவாதம் பண்ணணும். ஒரு ஊழியம் வளரலன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் பொறுப்பு. எல்லா இடத்துலையும் ஒரே ஆவியானவர் தான் கிரியை செய்கிறாரு, எல்லா இடத்துலையும் ஒரே பிசாசு தான் கிரியை செய்கிறான். ஆமென். பிசாசை ஜெயிக்க விடுறது ஆண்டவரை ஜெயிக்க விடுறது என் கையில் உங்கள் கையிலையும் தான் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம முழங்காலில் நின்று யுத்தம் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் பிசாசு ஓடிடுவான், ஆண்டவர் பெருகிடுவார். ஆமென். பிசாசை பார்த்து பயப்படுற ஒரு ஆளாக இருந்தால் என்னுடைய சுய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய காரியத்தை ரெண்டாம் தரமாக வைக்கிற ஒரு ஆளாக இருந்தால் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பா தான் ஆகும். ஆமென். உங்களை நான் டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நாம் உண்மையுள்ளவர்கள் என்று இருக்கும் பொழுது, உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அதுதான், வர்த்திக்க பண்ணுவேன், குறுகி போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. எனவே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்திலே சத்தியத்தை அறையிலே நாம் கட்டி இருக்க வேண்டும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ பெல்ட் பேண்ட் என்னதான் லூஸாக இருந்தாலும், ட்ரௌசர் லூஸாக இருந்தாலும், பெல்ட் நல்லா டைட்டாக போட்டிருக்கோம்னா அவனுக்கு எதாவது பயம் இருக்குமா? பயம் இருக்கவே இருக்காது. ஆனால் ட்ரௌசர் லூஸாக இருந்து பேண்ட் லூஸாக இருந்து பெல்ட் இல்லைன்னா எப்போ எங்கே கலண்டு விழுன்னு தெரியாது. ஆமென். எதுக்கு சொல்ல வரேன்னா, 1000 திறமை இருந்து 1000 தாளர்ந்து இருந்து 1000 இது இருந்து அதனால் நமக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு ஒரு திறமை இல்லாத ஒரு ஆளாக இருக்கலாம், ஒரு நல்லா பேச தெரியாத ஒரு ஆளாக இருக்கலாம், நல்ல ஒரு திறமையாக உங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இடுப்பில் பெல்ட்டுங்கிற உண்மை மாத்திரம் அவங்க வாழ்க்கையில் இருக்கும் என்றால், ஹல்லேலூயா, அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, அவன்கிட்ட உண்மை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஏன் ஆசீர்வாதங்கள் வரவில்லை? நம்ம ஆண்டவரை நொந்து கொள்கிறோமா? இன்னைக்கு வந்த விசுவாசி மாத்திரம் அவ்வளோ நல்லா இருக்கிறாங்கன்னா ஆதி விசுவாசி நான் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? நம்மை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அதுதான் வேத சத்தியம். ஆமென். எனவே முதலாவது நாம் அணிந்து கொள்ள வேண்டிய சர்வாயுத வர்க்கம் சத்தியம், உண்மை என்கிறதான அறை, அந்த கச்சையை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும், பெல்ட்டை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்ம வாசிக்கலாம் எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தினுடைய பிற்பகுதி. நீதி என்ன மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். போதும். நீதி என்கிறதான மார்க்கவசம். பாருங்கள், இந்த வசனம் நான் இலங்கையில் படுத்து கொண்டு இருக்கும் பொழுது வேலை வெட்டி என்ன அங்கே இங்கன்னா இங்கே ஓடணும் அங்கே ஓடணும். நிஜமாக சொல்கிறேன், என் ஃபோனுக்கும் எவ்வளோ ரெஸ்ட்டு, என் வண்டிக்கும் எவ்வளோ ரெஸ்ட்டு, என் உடம்புக்கும் எவ்வளோ ரெஸ்ட்டு. ஆமே பாருங்கள், இந்த ஓய்ந்து இருக்கிற நேரத்தில் இந்த வசனத்தை நான் தியானம் பண்ணேன். திரும்ப திரும்ப இந்த வசனம் வந்து என்னுடைய மனக்கண்கள் இருந்தது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடைசி நேரம் வரைக்கும் பிரசங்கம் எடுக்க முடியாமல் நான் தள்ளாடிட்டு கிடப்பேன். ஆனால் இந்த பிரசங்கம் நான் இப்பொழுது எடுத்ததல்ல. இலங்கையில் ஒரு நாள் நான் படுத்து கொண்டு இருந்த பொழுது இந்த காரியத்தை நான் யோசிக்கும் பொழுது ஆவியானவர் இந்த சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆமே. நீதி என்னும் மார்க்கவசம், நீதி என்னும் மார்க்கவசத்தை நம் இருதயத்தில் தரித்தவர்களாக காணப்பட வேண்டும். பாருங்க, இந்த மார்க்கவசம் இருக்குமே என்றால் பிசாசனுடைய எந்த அடிகளும் நமக்கு விழாது. இந்த நீதி, இந்த மார்க்கவசம் என்று என்றால் என்ன? நீதி என்று சொன்னால் என்ன? இயேசு சொன்னார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதி எங்கே காணப்பட வேண்டும்? இருதயத்திலே காணப்பட வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன? தேவ பிள்ளைகள் பக்தி பரவசத்தோடு ஆண்டவரை வழிபடுகிறவர்கள் மாத்திரமல்ல, இருதயத்திலே நீதி நிறைந்தவர்களாக, இரக்கம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அவர் இரக்கங்களின் பிரபு. அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்னால என்னதான் நினைப்பாங்க? அவங்க ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவங்க, ரொம்ப கொடுக்குறவங்க, ரொம்ப நேசிக்கிறவங்க, ரொம்ப வந்து ஒரு தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த காலத்தில் கொழா சண்டை போடுறதும் நம்ம ஆள் தான், ரேஷனில் நிற்கிறப்ப முண்டி அடித்து லைனை பிரீச் பண்ணுறதும் நம்ம ஆள் தான். ஆனால் வேதம் நம்ம இடத்துல எப்படி எதிர்பார்க்கிறது? நீதி நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகள் நியாயமாய் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகள் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நீதி என்கிற மார்க்கவசத்திலே 2 காரியங்களை நான் வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். ஒன்று, நீதியாய் நியாயமான காரியங்களை செய்ய வேண்டும். இரண்டாவது, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இந்த 2 காரியங்களை தான் வேதம் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நீதி என்று நான் நினைக்கிறேன். உதாரணமாக 8ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசிகள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, வேத சரித்திரத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது வேதத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த 8ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசிகள், 8th century prophet என்று சொல்லுவார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஏசாயா, ஆமோஸ், ஓசியா, மீகா இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த 8ஆம் நூற்றாண்டை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்களை விளங்கிக் கொள்ளலாம். என்னவென்றால்
இந்த நூற்றாண்டிலே மக்கள் பலி செலுத்தினார்கள், விசேஷித்த பண்டிகைகளை கொண்டாடினார்கள், வியாபாரம் வர்த்தகம் பெருகின நிலைமையில காணப்பட்டது. பல மாடி கட்டிடங்களை கட்டினார்கள், புதிய புதிய பாடல்களை இயற்றினார்கள், பக்தி பரவசத்தோடு கூட பாடினார்கள், இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டது, காணிக்கையை திரளாக தேவனுக்கு கொடுத்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, அடிக்கடி பலி செலுத்தும்படியாக அடிக்கடி தேவனுடைய அந்த ஆலயங்களுக்கு போகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இந்த ஜனங்களை பார்த்து தான் இந்த தீர்க்கதரிசிகள் கடிந்து கொண்டார்கள், அவர்களை குற்றப்படுத்தினார்கள், அவர்களை கண்டித்து பேசினார்கள். ஆமென். ஏங்க நல்ல பலி செலுத்தினாங்க, நிறைய காணிக்கை கொடுத்தாங்க, நல்ல வியாபாரம் சூப்பராக இருந்துச்சு, புதுசு புதுசாக பாட்டெல்லாம் எழுதி மெட்டு வச்சு மியூசிக் வச்சு பாடினாங்க. எதுக்காக இந்த தீர்க்கதரிசிகள் இவர்களை கடிந்து கொள்ள வேண்டும்? ஆனால் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த காரியங்களை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். கள்ள வியாபாரம், கள்ளத்தராசு, ஏழைகளை ஒடுக்கினார்கள், முதலாளித்துவம் பெருகினது, ஏழைகள் திக்கற்றவர்கள் மறக்கப்பட்டார்கள், சிறுமைப்பட்டவர்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் சர்ச்சுக்கு போனாங்க, ஜெபம் பண்ணாங்க, பண்டிகை வச்சாங்க, பாட்டு வச்சாங்க, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப சிறப்பாக இருந்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் போடுற பக்தி வேஷத்தை ஆண்டவர் மெச்சு கொள்வது கிடையாது. ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா, நீதி உள்ளவர்களாக காணப்படுகிறீர்களா, அதுதான் ஆண்டவருக்கு முக்கியம். ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில் நீதி இருக்கா? பாரபட்சமாக சொல்லுகிறோமா? ஒரு பணக்கார விசுவாசி வந்தால் ரொம்ப அவங்கள தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு நான் ஆடுறேன்னு வைங்க, ஏழை விசுவாசிகளை பார்த்தா நான் இல்ட்ரீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, கர்த்தருடைய அடி என் மேல் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய பார்வைக்கு ஏழை பணக்காரன் ஒன்றும் கிடையாது, படித்தவன் படிக்காதவன் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஆண்டவருக்கு சமம். இந்த நீதி ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமென். மனிதர்கள் என்று வரும்பொழுது 1000 குறைவுகள் இருக்கும், 1000 பலவீனங்கள் இருக்கும், 1000 குற்றங்கள் இருக்கும். மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆமென். அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நம்ம நியாயமாக இருக்கிறோமா, பாரபட்சம் பண்ணுறோமா, ஓரவஞ்சனை பண்ணுறோமா, ஒருத்தருக்கு ஒரு நியாயம் அடுத்தவர்கள் ஒரு நியாயம் என்று கருதுகிறோமா, நமக்கு பிடிச்சவங்க வரும்பொழுது அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிக்காதவங்க வரும்பொழுது அவங்க செய்யறதெல்லாம் தவறு என்று சொல்லுகிறோமா? நீதி என்கிற மார்க்கவசத்தை நம்ம அறையிலே தரித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்த பார்க்கிறோம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அரிக்கட்டுகளை அவங்களை அறுக்கும் பொழுது, நிலத்திலே பயிரை வைக்கும் பொழுது சில அரிக்கட்டுகளை என்ன செய்ய வேண்டும்? சிந்த விடணும். எதுக்கு? ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அதை பிறக்க அவர்கள் சாப்பிட்டு உயிர் வாழும்படியாக. ஆமென். அதே மாதிரி உபாகமம் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது முதற் பலன்கள் வரும் பொழுது, பலி செலுத்தும் பொழுது லேவியர்கள், அதோடு மாத்திரமல்ல திக்கற்றவர்கள், ஏழைகள், பரதேசிகள் இவர்களுக்கெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களிலே, நம்முடைய வருமானங்களிலே, நம்முடைய விளைவிலே ஒரு பங்கு இருக்க வேண்டும். இது எதை காட்டுதுன்னா, நம் நீதி உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக, தயால குணம் உள்ளவர்களாக, நம்முடைய நிழலில் அநேகர் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக, ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீங்களும் நான் இருக்க வேண்டும் என்கிறது தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒரு சில உதாரணங்கள் நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 1ஆவது அதிகாரம் 11 to 17 வரைக்கும் ஸ்பீடாக வாசிக்கலாம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு ஆரோக்கியமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் 17வது வசனம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இந்த இடத்துல ஏசாயா, நீ 1000 பலி செலுத்தி என்னப்பா, நீதியாகிய மார்க்கவசத்தை நீ தரித்துக்கொள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஏசாயா 58 உபவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 6, 7, 10 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் புனையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். 10வது வசனம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், நம்ம செய்கிற ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி ஆண்டவர் நீதின்னு சொல்லவில்லை. எதை தான் சொல்லுகிறார்? நம்முடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். மற்றவங்க ஏழைகளை பார்க்கும் பொழுது, மற்றவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இன்னும் கூட நீங்கள் வாசிக்கலாம். ஓசியா 10:12,
இதெல்லாம் வாசிக்க நமக்கு நேரம் இருக்காது, நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆமோஸ் 5வது அதிகாரம் 11, 12, 24வது வசனம், ஆமோஸ் 8வது அதிகாரம் 4, 5 இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகள், தேவனை வழிபடுகிறவர்கள் நீதி என்கிறதான மார்க்கவசத்தை அணிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று உச்சரிக்கப்படுகிறது. அந்த நீதி எங்கே இருக்கும்? இருதயத்தில் இருக்கும். அந்த இருதயம் என்ன செய்யும்? பேசும். மனசாட்சி பேசும். ஆமென். நீதி உங்களுக்கு இருந்துச்சா உங்கள் மனசாட்சி என்ன செய்யும்? பேசும். நீ செய்யறது தப்புன்னு பேசும், நீ இப்படி செய்திருக்க கூடாது என்று பேசும். நல்ல ஒரு கடப்பாரையே முழுங்கிட்டு நான் செய்யறதெல்லாம் சரின்னு யாராவது இங்கே நினச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்கள் நீதி ஒரு கேள்விக்குறிதான். ஆமென். யோசேப்பு இருதயத்தில் நீதியின் மார்க்கவசம் கிரியை செய்தது. ஆமென். ஆமாவா இல்லையா? எந்த யோசேப்பை பற்றி பேசுறீங்க? நீங்கள் மரியாளோட வீட்டுக்காரரை பற்றி பேசுறீங்களா, இல்லாட்டி யாக்கோபுடைய குமாரனை குறித்து பேசுறீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். நான் மரியாள் வீட்டுக்காரை பற்றி பேசலை, யாக்கோபுடைய குமாரனை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். எகிப்திலே பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது. அவனை பார்க்கறதுக்கு ஒருவரும் இல்லை. அவன் பாவம் செய்திருந்தால் அவனுக்கு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்குமே தவிர அவனுக்கு எந்த நஷ்டங்களும் வரவில்லை. ஆனால் நீதி மனசில் இருந்தபடினாலே, மனசாட்சி அவன் இடத்துல பேசினபடினாலே அந்த நீதி நிமித்தம் அவன் என்ன செய்யறான்? துன்பப்படுறான். செய்யாத குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே கிடந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, மனசாட்சி நீதி இருக்கிறவர்கள் இடத்துல பேசும். ஆமென். நம்ம மனசாட்சி நம்ம பேசலன்னு சொன்னால் நம்மளை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. தவறுகள் வரும், பலவீனங்கள் வரும், விழுகைகள் வரும், குற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. நம்ம தான் பர்ஃபெக்ட் பரிசுத்தமான உலகத்தில் இருக்க வேண்டாம், ஆண்டவர் கொண்டு போயிடுவாரே. ஆமென். ஒரு மரத்தில் பழம் இருக்குது, காயா இருந்தால் வளர்ற வரைக்கும் மரத்தில் இருக்கும், பழுத்த பிறகு மரத்தில் எதுக்கு நம்ம எல்லாம் அறுத்து கொண்டு வந்துடுவோம் இல்லையா? நம்ம பூரண பரிசுத்தவான்களா விளங்கி விட்டால் நம்ம பரலோகத்துக்கு போய் அந்த உலகத்தில் ஆண்டவர் வைக்க மாட்டார். ஆமென். ஆனால் இந்த மனசாட்சி நம்மளை என்ன செய்ய வேண்டும்? எச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கூர்மையாக்கப்பட்ட மனசாட்சி. அதுக்கு ஆப்போசிட்டு மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர். கடைசி நாளில் ஒரு அடையாளம் என்னது? மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய வஞ்சகத்தினாலே. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு மடி நிறைய பதரை எடுத்துக்கிட்டு பரலோகத்துக்கு போக நாங்கள் ஆசைப்படலை. கை நிறையவா இருந்தாலும் பரவாயில்ல, மணிகளை கொண்டு பரலோகத்தில் சேர்க்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆமென். நீங்கள் கூட ஊழியம் செய்கிற இடத்துல 100 பேர் வந்தாங்க, 50 பேர் வந்தாங்க, கணக்கு கிடையாது. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் ஆண்டவரோட வழிகளில் நடந்தாங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறாங்க. அதுதான் நம்ம கால்குலேஷனாக இருக்கணும். என்னைக்குமே ஆளை கணக்கு கொடுக்குற அந்த ஒரு அசம்பாவிதம் நமக்கு இருக்கவே கூடாது. ஆமென். நீதி இருந்த மனசாட்சி என்ன செய்யும்? பேசும். நம் இருதயத்திலே நீதி என்கிறதான மார்க்கவசத்தை கட்டி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து ஒரு ஆயுதத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். நாம் வாசிக்கலாம் எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்ன பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஆமென். நம் கால்களிலே பாதரட்சைகளை தொடுத்திருக்க வேண்டும். இன்னைக்கு யாராவது நம்ம செருப்பு இல்லாமல் போவோமா? சில பூரண பரிசுத்தவான்கள் இருக்காங்க, செருப்பே போட மாட்டாது. ஆண்டவர் பாடு, அவங்க பாடு, அது வேற விஷயம். ஆனால் நார்மல் லைஃப்பில் இருக்க நம்மளாம் என்ன செய்வோம்? செருப்பு அணிந்து கொள்ளுவோம். வேதம் சொல்லுகிறது ஆயத்தம் என்கிறதான பாதரட்சையை நாம் அணிந்திருக்க வேண்டும். ஆமென். என்ன பாதரட்சை? ஆயத்தம் என்கிறதான பாதரட்சை. இது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் சுவிசேஷம் சொல்லுகிறதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கக்கூடியதான ஒரு நிலைமையை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இன்று கூட வாசிக்கலாம் ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மீது எவ்வளவு அழகா இருக்கிறது. தேவனுடைய இரட்சணியத்தை பிரசந்தம் பண்ணுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க கால் எவ்வளவு மோசமான காலா இருக்கலாம், அது வெடிப்பு காலா இருக்கலாம், நகம் அழகில்லாததா இருக்கலாம், குட்டக்காலா இருக்கலாம், நெட்டக்காலா இருக்கலாம், கோணக்காலா இருக்கலாம். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிற உங்களுடைய கால்களா இருக்குமே என்றால் தேவன் சொல்லுவார், ஓ உன்னுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேருடைய பாதங்கள் அழகா இருக்கிறது? ஒரு சிலரை எனக்கு சொல்ல முடியும். ஆனால் எத்தனை பேருடைய பாதங்கள் அழகா இருக்க வேண்டும்? இன்னைக்கே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. என்ன செய்ய வேணும்? ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னா வேலையெல்லாம் விட்டுட்டு
பைய தோளில் போட்டுக்கிட்டு வீட்டை கவனிக்காம அப்படி சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் பொழுது, நம்முடைய பாதத்தை பார்த்து பரலோகமே மெய்த்து கொள்ளும், பரலோகத்தின் தேவன் மெச்சிக்கொள்வார். ஓ, உன்னுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆமென். இந்த பாதத்துக்கு, இந்த சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் தேவை. இன்னைக்கு பாருங்க, இந்த பிரசங்கத்தை எடுக்கும் பொழுது சுவிசேஷத்துக்குரிய குறிப்பா நான் எடுக்கல, ஆயத்தத்துக்குரிய காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். ஆமென். சுவிசேஷம் என்று சொன்னால் நற்செய்தி. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மூலையிலையும் நல்ல செய்தியே கிடையாது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று நம்மளை கிளிப்படுத்துகிற மாதிரி தான் வருது. நீங்கள் எப்படி நீங்கள் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. தயவுசெய்து நம்ம வீட்டு சோறு சட்டி, நம்ம வீட்டில் அடுப்பங்கிற பாத்திரம், நம்ம பைக்கு இதையே பார்க்காதீங்க. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நீ பெரிய இந்தோனேஷியா அங்கெல்லாம் போங்க நான் சொல்ல வரல, நம்ம தமிழ்நாட்டை யோசிச்சு பாருங்க. ஆமென். ஒரு நல்ல செய்தி உலகத்தில் இருக்க யாருக்கிட்டையுமே கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு 1000 தேவைகள் இருந்தாலும், 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், 1000 கஷ்டங்கள் இருந்தாலும், உங்கள்கிட்ட எங்கிட்ட ஆண்டவர் நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு நித்திய ஜீவன் உண்டு. இந்த கஷ்டங்களும் போராட்டங்களும் இந்த வாழ்க்கையோடு கூட முடிந்து போகும். இந்த உலகத்தில் நம்ம மரித்த பிறகு நமக்கு ஒரு மெய்யான வாழ்க்கையை கோடி கோடி வருஷமாக தேவனோடு கூட வாழக்கூடிய நித்தியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நல்ல செய்தியை நம்ம என்ன செய்யணும்? எடுத்து சொல்ல வேண்டும். சமாதானத்தின் செய்தி இது, நல்ல செய்தி இது. இந்த நல்ல செய்தியை நம்ம எப்படி கொடுக்குறோம்? ஐயோ, இந்த பிரபு பிரதர் வேற 4 மணிக்கு ஊழியத்துக்கு போன அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த பாஸ்டர் வேற எல்லாம் ஊழியத்துக்கு போகிறீங்களா, ஜபத்துக்கு வரீங்களா உயிரை எடுக்கிறாரு. இந்த சிஸ்டர் வேற இ கிளாஸ்ன்னு கடுத்தா இருக்கிறாங்க. சரி, பக்கத்தில் எல்லாம் போகிறப்ப நான் மாத்திரம் போகாட்டி நான் ஏதோ சும்மா வந்து போகிற விசுவாசின்னு என்னை ஒரு தப்பாக மதிப்பீடு பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் காலம் அழகாக இருக்காது, உங்கள் சமாதானம் என்ன செய்யாது, ஒர்க் அவுட் ஆகாது. ஹல்லேலூயா. சமாதானத்தை எப்படி சொல்லணும்? ஆயத்தத்தோடு சொல்லணும், சமாதானமாக சொல்லணும். சிலர் பார்த்தா எனக்கு சொல்ல தெரியாது. நமக்கு வீட்டில் ஒரு சின்ன குழம்புல உப்பு இல்லாட்டி நம்ம பிடிக்கிற சண்டை சொல்ல தெரியாத மாதிரியா இருக்கும். இல்லாட்டி போத்தீஸில் 100 ரூபாய்க்கு 3 சேலை போடுறான்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னு வைங்க, துணி கடையில் போடுறான் 100 ரூபாய்க்கு 3 சேலை, நல்லா இந்தோனேஷியா மெட்டீரியல். வாயை மூடிட்டு நீங்கள் மாத்திரம் 100 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க, அப்படி தானே? சொல்லுங்கப்பா, அப்படியா? போகிறீங்க, எல்லாருக்கும் ஃபோனு, தெருவில் போங்க போங்க போங்க, மாமா மச்சான் எவனும் இருக்க மாட்டான். ஆனால் ஒரு ஆதங்கம், ஒரு பாரம் அதுக்கு மாத்திரம் வந்துடும். ஆனால் சிச்சுவேஷன் சொல்ல வேலை இருக்குது, துணியை ஊற வச்சுருக்கேன், பிள்ளைய ஸ்கூலில் போய் நான் கூப்பிடணும், ஸ்கூலில் டீச்சர் பார்க்க வர சொன்னாங்க. மற்ற காரியத்துக்கு 1000 ஆயத்தம் நம்ம பண்ணுறோம். ஆனால் சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு நம்ம ஆயத்தம் பண்ணுகிறதே கிடையாது. ஸ்கூலில் ஒரு ஆனுவல் டே நடக்குதுங்க, அதுக்கு 1008 ப்ராக்டிஸ் பண்ணுறான், ஒரு ரெகர்சலாக பண்ணி முடிச்சிடுறான். ஆனால் நமக்கு தான் இந்த ஷாம்பு விற்கிறவனை பாருங்கள், அவனுக்கும் ஒரு ஆயத்தம் இருக்கிறது. ஆனால் ராஜாதி ராஜாவுடைய நல்ல செய்தியை நம்முடைய கரத்தில் வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் தான் என்ன செய்கிறோம்? ஆயத்தம் இல்லாதவர்களாக காணப்படுகிறோம். ஆயத்தத்தோடு கூட சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். என்னங்க ஆயத்தன்றீங்க? ஆயத்தம்னா என்னன்னு சொல்லாதுன்னு எங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. ஜெபம் தான் ஆயத்தம். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீ பைத்தியமாக இருக்கிற பிரசங்கம் பண்ண பிரச்சனை கிடையாது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஜனங்களை ரட்சிக்கிறது தேவனுக்கு சித்தமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஸ்காலர் வேண்டாங்க, ஒரு பெரிய பேச தெரிந்த ஆள் வேண்டாங்க. பேச தெரிஞ்ச ஆள் வேணா நம்மளோட உலகத்தில் இருக்கிறவங்க அருமையாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். ஆனால் ஆண்டவர் அவர்களை வச்சு ரட்சிக்கிறது ஆண்டவருடைய திட்டம் கிடையாது. நீங்களும் நானும் வாயினாலே சொல்லுகிற சுவிசேஷத்தை வைத்து ஜனங்களை ரட்சிக்கிறது பிதாவின் ஆதீனத்தில் எழுதப்பட்டதாய் காணப்படுகிறது. அதுக்கு ஜெபம் அவசியமாக இருக்கிறது. ஆமென். எப்படி நம்முடைய ஊழியம் இருக்க வேண்டும், எப்படி நாம் சொல்லுகிறதான சுவிசேஷம் இருக்க வேண்டும்? கிருபையுள்ள வார்த்தைகள், தயையுள்ள போதகம், கிரியை நடப்பிக்கிற தேவ வல்லமை. ஆமென். சொல்லுங்க பாப்பா. கிருபையுள்ள வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள், தயையுள்ள போதகம், தயையுள்ள போதகம், கிரியை நடப்பிக்கிற தேவ வல்லமை, கிரியை நடப்பிக்கிற தேவ வல்லமை. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல அற்புதங்கள் சர்வசாதாரணமா நடந்தது. வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னா அந்த ஆத்மாவை ரட்சிக்காம விட மாட்டார். ஆனா இன்னைக்கு நம்ம சொல்ற ஊழியத்துல வெறும் வரட்டுத்தனம் தான் இருக்கிறது. அந்த அந்த
ஆரம்பிச்சதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் பட்ட 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 பட்டான்னு அந்த என்ன சொல்கிறது, அந்த கண்ணு இருக்கிற குண்டெல்லாம் பொழிஞ்சு முடியுது. அதை போல தான் நம்ம சொல்லுகிறோம். ஆனால் ஆயத்தம் இருக்கா? அருமையான தேவ பிள்ளைகளே, இருதயத்தில் ஒரு பாரத்தோடு நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஆத்துமாக்களை தருவார். ஆமே, யோசிச்சு பாருங்களேன். ஊழியம் செய்யணுன்ற வாஞ்சை இருந்த ஆத்துமாக்களை தேடி நீங்கள் போவீங்க. ஆனால் ஆண்டவருக்காக பயன்படுறதான ஒரு தாங்க இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆத்துமாக்களுக்கு நேராக தேவன் உங்களை நடத்துவார். இது உண்மை, நான் அனுபவித்திருக்கிறேன். ஆமே, கிருபை உள்ள வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகளில் வர வேண்டும் என்றால், தயவுள்ள போதகம் நாம் ஜனங்களிடத்தில் பேச வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வல்லமை நாம் பேசுகிற ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்து சொல்லி பார்க்கணுங்க. ஒரு ஆளை பார்த்தா யோசிச்சு பார்க்குறேன். நான்லாம் யோசிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை யார்கிட்ட பேசணும்னா 10 தடவை சொல்லி சொல்லி பார்ப்பேன். அதை இந்த பிரதரை பார்த்தா, இந்த சிஸ்டரை பார்த்தா, இது ஃபஸ்ட்டு பண்ணணும், இது செகண்ட் பண்ணணும், இது தேர்ட் பண்ணணும். அங்கே போய் நின்ன உடனே எல்லாம் மறந்துடும், அது வேறு விஷயம். ஆனால் சுவிசேஷத்துக்காக நிற்கும் பொழுது நிற்காது. அது கடைசி என்ன கரெக்டாக என்ன செய்யும்? வரும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் ஆயத்தம். கிதியோன் ஒரு இடத்துல கோதுமையை போராடித்து கொண்டு இருக்கிறான். ஒரு மூலையில் பயந்து திடீர்னு தேவதூதன் அந்த இடத்துல தோன்றுகிறார். அந்த கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதுக்கு கிதியோன் என்ன சொன்னாரு? பட பட படன்னு அவுத்து விடுறாரு. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா எகிப்தில எங்கள் தேவன் செய்த காரியங்கள் என்ன? எங்கள் மூதாதையர்கள் தேவனுடைய வல்லமையெல்லாம் சொன்னார்களே, அந்த அற்புதங்கள் எல்லாம் என்ன? ஏன் இப்பொழுது நாங்கள் அந்நியருடைய கரத்தில் நாங்கள் மாண்டு இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அவன் கை வேலை செய்தது, அவனுடைய கண்கள் வேலை செய்தது, அவனுடைய சரீரம் வேலை செய்தது. ஆனால் அவனுடைய இருதயம் ஆத்மாவும் எங்கே இருந்தது? ஆயத்தப்பட்டு கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம பல வேலைகள் செய்யலாம், பல காரியங்கள் செய்யலாம், பல இடங்களுக்கு கடந்து செல்லலாம், நம் தூங்கி கொண்டிருக்கலாம், அல்ல பலவிதமான காரியங்களோடு கூட நம்ம ஈடுபடுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் இருதயத்தில் அந்த ஆத்துமாக்கள் மீது ஒரு பாரம் இருக்குமே என்றால் அப்பொழுதுதான் நீங்கள் வல்லமையுள்ள ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்ய முடியும். ஆமென். பாரம் இல்லாத ஒரு ஊழியம் செத்தவங்க கையில் கொடுக்குற வெத்தலை பாக்கு பண்ணுறது. ஹல்லேலூயா. இருக்கு, வெத்தலை பாக்கு கையில் தான் இருக்கும், அது ஒன்றும் யூஸ் ஆகாது. ஆனால் ஒரு பாரத்தோடு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இந்த கொஞ்ச நாள் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆண்டவரே நீர் பெருக வேண்டும், ஆண்டவரே நீர் பெருக வேண்டும், நீர் பெருக. அது ஏன் அப்படி சொல்கிறது எனக்கே தெரியல. என் இருதயத்தில் நான் படுத்தாலும் நடந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை நான் திருப்ப சொல்லி கொண்டிருக்கேன். ஆண்டவர் நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே, நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த இருதயத்தில் பாரம் இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்? நம்மை பயன்படுத்துவார். சொல்லி பார்க்கிற ஒத்திகை தான் ஆயத்தம், ஜெபம் தான் ஆயத்தம், அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக பாரப்பட்டு கொண்டு இருக்கிறது தான் ஆயத்தம். இருதயத்தில் பாரம் இருந்தால் தான் சொல்ல வார்த்தைகள் வரும். ஆமென். இருதயத்தில் பாரம் இல்லைன்னு வைங்க, வார்த்தையே வராது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நான் ஐயோ உடம்பு சரியில்லைன்னு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். திடீர்னு அவரை பார்க்குறேன், ஓடி போய் என்ன ஆச்சு, எப்படி இருக்கிறீங்க? ஏன் என் இருதயத்தில் அந்த ஆளை குறித்து சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு ஒரு பாரமே இல்லைண்ணே, பரவாயில்லையா உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கீங்களா? ஒரு ஆதங்கத்தோடு நான் போய் கேட்கறதுக்கும் என்னமோ ஒரு ஆர்டிஃபிஷியலாக கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆமென். இருதயத்திலே பாரம் இருக்கும் பொழுது ஆண்டவர் கிரீசர் ஏன் சொன்னார்? இதோ நீங்கள் வயல்வெளிகளை நோக்கி பாருங்கள், அறுவடைக்கு வயல் நிலங்கள் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம பார்க்குற, நம்ம பேசுகிற, நம்ம கேட்கிற, நம்ம பழகுகிற ஒரு பரந்த வயல்வெளியை ஆண்டவர் இந்த சமுதாயத்தில் வைத்திருக்கிறார். அதுமாதிரி தேவ பிள்ளைகளே, சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் ஆயத்தமா? ஆமென். D.L. மூடி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர், வல்லமையான ஒரு பிரசங்கியார், ஒரு லாட்ஜில் தங்கி இருந்தார். அந்த இடத்துல பார்த்தா அடுத்த ரூமில் ஏதோ சில காரியங்கள் அவன் படுத்திருக்கும் பொழுது ஆவியானவர் பேசுகிறாரு, மகனே நீ பக்கத்தில் இருக்கிற ரூமில் போய் அந்த ஆளுக்கு நீ சுவிசேஷத்தை சொல். அப்போ மூடி சொல்கிறாரு, ஆண்டவரே ரொம்ப நான் டயர்டாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஊழியம் செய்து வந்துட்டேன், நாளை காலையில் எழுந்த முதல் வேலையாக நான் போய் உங்களுடைய அன்பை பற்றி அவரிடத்துல பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஒரே பரபரக்கிற சத்தம், ஏதோ ஆள் நிறைய அரவம் இருக்கிறதெல்லாம் பார்க்கிறார். அவர் கடைசியில் கதவை திறந்து பார்க்கும்பொழுது என்ன நடந்துச்சு? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, போய் சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக தூக்கில மாட்டி அவன் மரித்து போயிருந்தான். ஹல்லேலூயா. இதுக்கு சொல்ல வர்றேன்னா, சந்தர்ப்பம் நாளைக்குலாம் நீங்கள் தயவு செய்து நினைக்காதிருங்கள். இன்றைக்கு இருக்கிற மனுஷனை நாளைக்கு நாம் பார்ப்போமா என்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். அருமையான தம்பி மதன், அவன் காலேஜுக்கு போகிறப்ப சந்தோஷமாக தான் போயிருப்பான். ஆனால் இப்படி உயிருக்கு போராடுகிற ஒரு நிலைமை, இது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கருத்தில் நிரந்தரம் கிடையாது. ஆனால் அருமையானவர்களே, இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நமக்கு ஒரு சந்தர்ப்பமே இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் தள்ளப்படாதபடிக்கு சந்தர்ப்பங்களை, காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்கள்
ஞானவான்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது நம் காலத்தை விரயம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? காலத்தை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது காலத்தை விரயம் பண்ணுகிறதா இருக்கிறோமா? உங்களை நீங்களே நீங்கள் கேட்டு பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து நாம் அணிய வேண்டியதான சர்வாயுத வர்க்கத்தின் ஒரு பகுதி 6வது அதிகாரம் 16வது வசனம். எபேசியர். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆமென். விசுவாசம் என்கிறதான கேடகத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். கேடகம் என்றால் ஒரு வட்டமான ஒரு உலோகத்தினால் செய்யப்பட்ட ஆயுதம். அதை நம்முடைய கரங்களில் பிடிக்க வேண்டும். எந்த இடத்துல கத்தி வருதோ அந்த இடத்துக்கு நேராக அந்த கேடகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இது என்ன செய்யும்னா, எதிரியினுடைய அடி நம் மீது விழாமல் ஒவ்வொரு சூழ்நிலை எங்கே அட்டாக் பண்ணாலும் சரி, ஒரு தலைக்கிட்ட வரும்போது இப்படி பிடித்து கொள்ளலாம், இந்த இடத்துல வரும்பொழுது இப்படி பிடித்து கொள்ளலாம், இந்த ஷோல்டருக்கு வரும்போது இப்படி பிடித்துக் கொள்ளலாம். 4 திசைகளிலேயும் எந்த மூளை முடுக்கல அடிக்கும் பொழுது அந்த கேடகம் நமக்கு இருக்கும் என்றால் அது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். ஆமென். பிரசங்கம் போர் அடிக்குதா? இந்த அம்மா எப்போ முடிக்க போகிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? சீக்கிரம் முடிச்சிடும், டைமுக்கு முடிச்சிருவேன். ஹல்லேலூயா. விசுவாசம் என்கிறதான கேடகத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஏன் பிடித்து கொள்ள வேண்டும்? இந்த வசனத்திலே ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கன் எய்யும் எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்கிறதான கேடகத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். பொல்லாங்கன் என்ன எய்வான்? AK-47 வச்சு ஷூட் பண்ணும் பொழுது குண்டு விழுகும். விஷ அம்புகளை பாய்ச்சும் பொழுது அந்த அம்பிலே சொருகப்பட்ட விஷங்கள் வரும். அது நம்முடைய உயிரை கொன்று போடும். ஆனால் உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை கொன்று போடுகிறதுக்கு, உங்களுடைய என்னுடைய ஆண்டவர் பேரை வைத்திருக்கிற அன்பையும் நம்பிக்கையும் கொன்று போடுகிறதுக்கு சத்துரு பல அக்கினி ஆஸ்திரங்களை எய்வான். அது என்ன தெரியுமா? அதைரியம், சோர்வு, தோல்வி மனப்பான்மை, பயம், என்னால் முடியாது என்கிற மனப்பான்மை, தேவன் என்னை நேசிக்கவே இல்லை என்று தேவனை சந்தேகிக்கிறதான காரியங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு கொஞ்சம் தான் சொன்னேன், இன்னும் பெரிய லிஸ்டே இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் ஆண்டவரை விட்டு நம் தூரம் போகிறதற்கு, தோற்று போகிறதற்கு விரோதமாய் சத்துரு நமக்கு விரோதமாய் எழுந்தாலும் நீங்கள் நானும் எடுக்க வேண்டிய ஆயுதம் என்ன தெரியுமா? விசுவாசம் என்கிறதான கேடகம். ஆமென். சொல்லுங்க பாப்பா. விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். ஹல்லேலூயா. சோர்வுன்ற ஆயுதம் வரும் பொழுது அந்த விசுவாசங்கிற ஆயுதத்தை நீங்க எடுத்தீங்கன்னா உற்சாகத்தை ஆண்டவர் தருவார். ஆமென். பயம் என்கிற ஆயுதத்தை பிசாசு உங்களுக்கு விரோதமாக எடுக்கும் பொழுது, விசுவாசத்தை எடுக்கும் பொழுது தைரியம் என்கிற ஆயுதத்தை தேவன் நமக்கு தருவார். ஆமென். எதுக்கு இத கேடகம்? பிசாசு கொடுக்கிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் அவிழ்த்து போடுகிறதற்கு, அதை நிர்மூலம் பண்ணுகிறதற்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 5:4 வாசுங்க. நம்ம விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் நம்ம பார்ப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தைரியமா சொல்லுங்க, ஏன் பயந்து சொல்றேன்? என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரி, யோவான் சொன்னாரு உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்ட்டு. பேதுரு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இன்னும் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றேன், நம்ம விசுவாசம் பொன்னை விட விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. பொன்னை விட விலையேற பெற்றது. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம்ன்றது பேசிக்னு ஒன்று இருக்கு, வரமாக விசுவாசம் என்று இருக்கிறது. யாரெல்லாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளை இருக்கிறோமோ நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவர்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அது உங்களுக்கு அருளப்படும். ஆண்டவர் சொன்னார், கடுகு விதையாள விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். விசுவாசம் இல்லாதவர்களை இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டதையும் விசுவாசித்தவர்களை தேவன் மெச்சு கொள்ளுகிறதையும் வேதத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். அப்படிதானே? ஆமென். ஆனா அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. பாருங்க,
சில ஆட்கள் ஆண்டவருக்கு அசாதாரணமான காரியங்களை செய்தார்கள். விசேஷமாக ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான், அவரை குறித்து வேதத்தில் அவரை குறித்து சபை சரித்திரம் என்ன சொல்லும்? விசுவாசிகளின் தகப்பன். ஏனென்றால் ஆவியின் 9 வரங்களிலே விசுவாசமும் ஒரு வரம். சரியா? இந்த வரம் இருக்கிறவர்கள் ஆண்டவர்கண்டு பெரிய காரியங்களை செய்வார்கள். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்க இன்னைக்கு தீர்க்கதரிசன வரம் கேட்டிருக்கிறீங்க, பல வரங்கள் கேட்டிருக்கிறீங்க. இந்த விசுவாசமாக வரம் எனக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறீங்களா? அந்த விசுவாசமாக வரம் இருந்தால் எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்க ஆண்டவரை பின்னுக்கு போக முடியாது. ஆண்டவருக்காக முன்னேறி ஜெயித்து கொண்டே போக முடியும். ஆமென். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் அவ்வளவு அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு கூட டிபி ஜாஷ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஏன் அவங்களால செய்ய முடியுமா? ஏன் நம்மளால செய்ய முடியல? ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு கடுகு விதியால விசுவாசம் இல்லை, ஜபத்தை கேட்கிற விசுவாசம் அல்ல ஆண்டவரே, உலகத்தை ஜெயிக்கிற ஒரு விசுவாசமாக வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். சத்துரு எய்கிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் அழித்து போடுகிறதற்கு விசுவாசம் என்கிறதான கேடகத்தை நாம் பிடித்துக் கொள்கிறதாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அடுத்த ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தின் முற்பகுதி. ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும். ரட்சண்யம் என்கிறதான தலைச்சீரா. தலைச்சீரானது ஹெல்மெட். சொல்லுங்க பாப்போம். ஹெல்மெட். தலைச்சீரானது ஹெல்மெட். இதை ரட்சிப்புக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த ஹெல்மெட் என்ன செய்யும்? தலையிலே வருகிற ஹெட் இன்ஜுரிஸ் எல்லாம் பாதுகாக்கும். ஒரு வண்டிக்குள்ள விழுகும் பொழுது வெறும் ஹெல்மெட் போடாமல் விழுந்தா பாதிப்புகள், சேதங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு ஹெல்மெட் போட்ட தலையோடுக்குள்ள விழும் பொழுது தலை சேதம் ஒன்றும் இருக்காது. ஹல்லேலூயா. 1000 சேதங்களில் மிகவும் மோசமான சேதம் எதுதான்? தலை சேதம் தான். சரியா? தலையில சேதம் இல்லைன்னா வேற எந்த பார்ட்ல இருந்தாலும் நம்ம உயிரோடு கூட வாழ முடியும். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தலை சீராவை எதற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தேவனுடைய ரட்சிப்புக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கடந்த நாட்கள் இலங்கை தேசத்தில் இருந்தோம். அந்த ஜனங்கள் வாகன சட்டத்தை எவ்வளவு அழகா அவங்க ஹானர் பண்றதை பார்த்தோம். வண்டியில் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும், பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, மூளை முடுக்கில் போகிறவங்கன்னா கூட நம்ம என்ன செய்வோம்? அங்கெல்லாம் போலீஸ்காரன் நிற்க மாட்டாருப்பா, இந்த சைடில் நம்ம போயிடலாம். ஆனால் பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த சின்ன நாடாக இருந்தாலும் அந்த வெளிநாடுகளில், மேலை நாடுகளில் எப்படி வாகன சட்டத்தை மதித்து நடக்கிறார்களோ அதே போல ஈக்குவலாக அவங்க வாகன சட்டத்தை மதிக்கிறதை நான் பார்த்தேன். ஆமென். எந்த சந்து பொந்தா இருந்தால் கூட என்ன செய்கிறாங்க? அந்த ஹெல்மெட்டை கரெக்டாக போட்டு கொண்டு போகிறார்கள். ஏன்? அது ஒரு அரசாங்கத்தின் சட்டமாக இருக்கலாம், ஆனால் அது என் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கிறதா காணப்படுகிறது. இன்றைக்கி முன்னாடி உட்காந்துட்டு போகிற நம்மளே என்ன செய்யறதில்ல. ஆனால் எனக்கு ஒரு சிலரை தெரியும், வெளியே இறங்கினா ஹெல்மெட் இல்லாமல் இறங்க மாட்டாங்க. சந்தோஷம். காட் பிளஸ் யூ. எங்களுக்கெல்லாம் சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்புக்கு, இந்த இந்த தலைக்கவசத்திற்கு ஒப்புமையாக ரட்சிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்க யோசித்து பாருங்க, நரகத்தின் வல்லடிக்கு போகாமல் பெரிய அழிவில் இருந்து உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லமை உடையது ஒரு பெரிய, எப்படி இந்த சாதாரண இந்த வாழ்க்கைக்கு தலைக்கு அடிபடாமல் இருக்க இந்த ஹெல்மெட்டோ அதே போல நரகத்திற்கு நாம் போகாமல் இருக்கும்படி நம்மை காப்பாற்றுகிறதும் நம்மை தப்புவிக்கிறதும் அந்த ரட்சிப்பு என்கிறதான தலைச்சீரா தான். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நான் கேட்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வருதா? என்ன பார்த்து ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டீங்களே. நான் 20 வருஷம் விசுவாசி, என்ன பார்த்து ரட்சிக்கப்பட்டேன்னு கேட்கிறீங்களே. நான் மாசம் 5000 ரூபாய் காணிக்க கொண்டு வந்து போடுகிறேன். என்ன பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறீங்களே. ஊழியத்துக்கு நான் தான் ஆளாக போவேன். அருமையானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்படாமையே காணிக்க போட முடியும். நீங்கள் ரட்சிக்கப்படாமல் 20 வருஷம் 50 வருஷம் கூட சர்ச்சுக்கு வர முடியும். நீங்கள் ரட்சிக்கப்படாமல் ஊழியம் செய்ய முடியும். நீங்கள் ரட்சிக்கப்படாமையே காணிக்க கூட முடியும். ஏன்? நீங்கள் ரட்சிக்கப்படாமையே பிஷப்பா, எல்டரா, என்னென்ன போஸ்ட் இருக்கு, ரைட் ரெவரண்ட்டு, லெஃப்ட் ரெவரண்ட்டு, டாக்டரு எல்லாம் போட்டுக்க முடியும். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது ரட்சிப்பு என்கிற தலைச்சீராவை நம்ம அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இந்த காலை வேளையில் தயவு செய்து சீரியஸாக இந்த காரியத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ரொம்ப ஒரு முக்கியமாக இந்த காரியத்தை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை உங்களை சிரிப்பு காட்டி உங்களிடத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு இருந்தாலும் என் இருதயத்திலே இந்த ஆதங்கம் இருக்கிறது. உண்மையாகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா?
பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல கோலியாத் அந்த தலைக்கவசத்தை போட்டுக்கொண்டு இருந்தாலும் தாவீது அந்த கவன்களை எடுத்து அவனிடத்தில் அடித்த பொழுது அந்த தலைச்சீரா அவனை காப்பாற்றவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறதான தலைச்சீரா ஒரு நாளும் தோற்று போகிறது கிடையாது, நம்ம கைவிடுகிறது கிடையாது. அல்லேலூயா. அதான் வேதத்துல வாசிக்கிறோம். தயவுசெய்து எடுத்தவங்க வாசிக்கலாம். எபிரேயர் 1:4. இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமே என்றால், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? பாருங்கள், இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமே என்றால் வருகிற தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்வோம்? அருமையான தேவ பிள்ளைகள், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. தயவு செய்து இந்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். இதை நான் வாசிக்கும்படியாக என் இருதயத்தில் நான் தூண்டப்படுகிறேன். சத்தமாய் நாம் வாசிக்கலாம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. தேவன் கொடுக்கிறதான ரட்சிப்பு எப்படிப்பட்டது? ஏசாயா 45வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நித்திய ரட்சிப்பு. ஆமென். மனுஷன் கொடுக்கிற பாதுகாப்பு அடைக்கலம் எல்லாம் ஒரு லிமிட்டேஷனுக்கு உட்பட்டது, ஒரு வரையறைக்கு உட்பட்டது. ஆனால் தேவன் கொடுக்கிற இந்த ரட்சிப்போ நித்திய ரட்சிப்பு. நித்திய ரட்சிப்பு. நித்திய ரட்சிப்பு. சத்தமா சொல்லுங்க, நித்திய ரட்சிப்புன்ட்டு. நித்திய ரட்சிப்பு. அல்லேலூயா. இவ்வளவு நித்திய ரட்சிப்பை குறித்து நம் கவலையற்று என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இதை சர்ச்சைக்கு வர்றதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. கடவுள்களை மாற்றுகிறதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடாது. கோவில்களை மாற்றுகிறதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடாது. நான் இன்றைக்கு செத்தாலும் பரலோகத்திற்கு போவேன், இயேசுவுடைய சமூகத்திற்கு போவேன் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் உண்மையாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. உண்மையான ஒரு ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். ரட்சிப்பின் நிச்சயம் மாத்திரம் நமக்கு இருந்துச்சுன்னா ஒரு பிசாசு என்ன 1000 பிசாசு நமக்கு விரோதமாக வந்தாலும் நாம் அவனை எதிர்க்க முடியும், ஜெயிக்க முடியும். ஆமென். இந்த காலை வேளை ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள் ரட்சிப்புக்கென்று ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்ன உங்க ரத்தத்தினால கழுவுங்க. ஆண்டவர், எனக்காக 2017 வருஷத்திற்கு முன்பாக சிலுவையிலே நீங்க அந்த பாவ மன்னிப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்கப்பா. உங்க ரத்தத்தினால என் பாவத்தை கழுவுங்க, என்னை உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க, என் உள்ளத்துல நீங்க வாங்க. இன்னைக்கு நான் இறந்தாலும் பரலோகத்துக்கு வர எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய வாழ்வின் ஆண்டவராக, இரட்சகராக, தலைவனாக, எஜமானனாக உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. தயவு செய்து ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்கள் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது அல்ல. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவரோடு கூட கோடி கோடி வருஷமாக வாழக்கூடிய சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கை. ஆமென். எந்த பொருளாலும், எந்த சம்பவத்தாலும், எந்த பொருளாலும், எந்த அதிகாரத்தாலும், எந்த பதவியினாலும், எந்த பணத்தினாலும், எந்த ஆஸ்திகளினாலும் சம்பாதித்துக் கொள்ள முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பின் மூலமாய் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறதான மேன்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு என்கிறதான அந்த ஆயுதத்தை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா? அந்த ரட்சிப்பு என்கிற ஆயுதம் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம ஈஸியாக சத்துருவை ஜெயிக்க முடியும். வேதத்தில் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 13 to 16 வசனம் வரைக்கும். ரட்சிக்கப்படாம ஒரு காரியம் செய்யும் பொழுது பிசாசு எதிர்க்கலாம். உன்னை எனக்கு தெரியும், இயேசு எனக்கு தெரியும், துண்டை தோல்ல போட்டு என்ன செய்ய, நீ போய்கொண்டே இரு. ஆமே. நீங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட நீங்க சொல்லலாம், உங்க ரட்சிப்பு உண்மையா போயான்றது பிசாசு சொல்லுவான். டேய், இன்னைக்கு இதை சொன்ன இல்லையா, டேய் இன்னைக்கு அதை சொன்ன இல்லையா. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க.
ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் கொடுக்குற ரட்சிப்பு மாத்திரம் உங்களுக்கு இருக்குமே என்றால், ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் நிச்சயம் மாத்திரம் உங்களுக்கு இருக்குமே என்றால், உங்களை போல பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து கடைசியாக நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். தேவ பிள்ளைகள் அணிந்து கொள்ள வேண்டிய கடைசியான சர்வாயுத வர்க்கம் எபேசியர் 6:17. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல இதை வாசிக்கிறதுக்கு முன்பாக இன்னொரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சகேயு மாற்றமடையாத ஒரு மனுஷன். ஆனால் ஆண்டவரை பார்த்த உடனே அவன் இறங்கி வந்து அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். என்னிடத்தில் உள்ளதை பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன், நாலத்தனையாய் கொடுக்கிறேன். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் முன்னால் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? மாற்றம் வர வேண்டும். அல்லேலூயா, சொல்லுங்க பாப்போம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்றதுக்கு என்ன அடையாளம்? மாற்றம். என்ன மாற்றம்? முதல்ல பழனிசாமின்னு பேர் வச்சிருந்தேங்க, இப்போ பீட்டர்னு வச்சிருக்கிறேன். சொல்லுங்க. முதல்ல ஒரு மாதிரி இருப்பேன், இப்போ ஒரு மாதிரி இருக்கிறேன். முதல்ல ஆண்டவரை அறியாதவங்க எப்படி ஒரு தோற்றத்தில் இருப்பார்கள் அப்படி இருந்தேன். இப்பொழுது கிறிஸ்டியன்ஸ் எப்படி ஸ்டைலாக பைபிளை கையில் வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காங்களோ அப்படி இருக்கிறேன். அது மாற்றம். அந்த மாற்றம் கிடையாது. எங்கே வர வேண்டும்? மாற்றம் இருதயத்தில் வர வேண்டும். ஹல்லேலூயா. மாற்றம் வந்தவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். உங்கள் குணங்கள் மாறி இருக்கா? உங்கள் பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கா? தயவுசெய்து அருமையான தேவ பிள்ளைகளை, கடவுளை மாத்திரம் மாற்றிட்டீங்க இந்த இடத்துல அந்த உட்கார்ந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். வாழ்க்கை மாற வேண்டும். துன்மார்க்கமான பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிறதா? ஆண்டவர் அருவருக்கிறதா? கொடிய காரியங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கிறதா? இன்னைக்கு வந்து ஆண்டவர் உங்களை பார்த்து மோசன்னு சொல்லக்கூடிய காரியம் இருக்கா? இல்லை பிசாஸ்? ஆண்டவர் விட்டுருங்க. பிசாஸ் வந்து நம்ம ஒண்டவாளத்தெல்லாம் அவுத்து விட்டா தடால்னு சரண்டாகிற சூழ்நிலை நம்ம இருக்கிறோமா? அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை மாற்ற வேண்டும் என்று கேளுங்கள். நான் மாறாமல் அப்படியே இருப்பேன்னா எல்லாமே உங்களுக்கு நஷ்டம். ஆண்டவருக்கு ஒரு நஷ்டம் கிடையாது, சபைக்கு ஒரு நஷ்டம் கிடையாது, எங்களுக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு நஷ்டம், உங்கள் ஆத்மாவுக்கு தான் நஷ்டம். எனவே நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்தி கொள்ளாதீர்கள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் இருக்காதீர்கள். அப்படி கவலைப்படாத இருக்கிற ஆளாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இதே வேதம் சொல்லுகிறது, தண்டனைக்கு எப்படி நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். என்ன தண்டனை? போலீஸ் ஸ்டேஷனில் போனால் 5 வருஷம், இல்லை 10 வருஷம், இல்லை 3 வருஷம், 4 வருஷம், இல்லை கடுங்காவல், இல்லை ஆயில், அத்தோட முடிஞ்சிருச்சு, வந்து விடலாம். ஆனால் இந்த நரக தண்டனை என்கிறது ஒரு நாள் நீங்கள் திரும்பி வர முடியாதபடிக்கு பிசாசோடு கூட வேதனை நிறைந்த இடத்திலே, கனவுல அமுக்குது மிதிக்குதுன்னா சொல்கிறோமே, அதெல்லாம் குடியிருக்கிற அந்த இடத்துல, வேதனை நிறைந்த இடத்துல கோடி கோடி வருஷமாக நீங்கள் கழித்து போகக்கூடாது. நீங்கள் சொல்லலாம் மோட்சமாவது நரகமாவது யார் பார்த்தது என்று. திருநெல்வேலியில் ஒரு நியூஸை நீங்கள் படிக்கிறீங்க, பார்க்கலன்றதுக்காக படிக்கிற நியூஸ் இல்லைன்னு ஆயிருமா? ஆமே, யோசித்து கொள்ளுங்கள். கொடிதான தண்டனைக்கு நாம் போய்விடக்கூடாது. நம் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றவர்களாக, ரட்சண்யம் என்கிறதான தலைச்சிறாவை அடைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்து வாசிக்கலாம். வசனமாகிய ஆவியின் பட்டயம் எபேசியர் 6:7. பாருங்க, யுத்தத்திற்கு போகிறவர்கள் பட்டயத்தை கையிலே கொண்டு போவார்கள். ஆமே, மாடர்ன் டேஸில் பிஸ்டல் கொண்டுட்டு போவாங்க, AK-47 கொண்டுட்டு போவாங்க, சைனட் கொண்டுட்டு போவாங்க, ஏதோ கொண்டு போவார்கள். ஆனால் ஆதி நாட்களிலே காலாட்படையிலே யுத்தம் என்று வரும்பொழுது ஜனங்கள் கரங்களில் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய ஒரு காரியம் பட்டயம். இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்ற, கத்தி. அல்லேலூயா. நிறைய சொன்னாங்க, கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, என்னன்னோ சொன்னார்கள். ஆனால் யுத்தம் என்று வரும் பொழுது, காலாட்படை என்று வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஆயுதம் என்னது? பட்டயம். ஆமே, எது பட்டயம் நமக்கு? ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம். ஹல்லேலூயா. உலோகத்தினால் செய்யப்பட்ட பட்டயம் போர்மனையிலே நிற்கிறவர்களுக்கு தேவை. ஆனால் பிசாசோடு கூட சண்டை போடுகிற நமக்கு தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயமாகிய வசனம் நமக்கு தேவை. ஆமென். ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை வைத்துதான் நம் சத்துருவை என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். இங்க யாராவது உங்களை எழுப்பிவிட்டு ஒரு 100 வசனம் கடகடன் பார்க்காம சொல்லுங்களேன், எத்தனை பேர் சொல்லுவீங்க? மத்தேயு 4:4 10 வரைக்கும் இருக்கிற வசனங்கள். அவர் பிரயுத்தரமாக
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உம் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. பட்டயம் வெட்டுது, சரியா? பிசாசு ஒரு காரியத்தை கொண்டு வர்றான். ஆண்டவர் எப்படிதான் அவனை விடுத்துறாரு? வசனத்தை வைத்து விடுத்துக்கிறார். இந்த வசனம் எப்படிப்பட்டது? எபிரேயர் 4:12 வாசிங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் ஆவியின் பட்டயம் எப்படிப்பட்டது? இருபுறமும் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. சொல்லுங்க பாப்போம். ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இன்னைக்கு பிரசங்கத்துல நீங்க எதை மைண்ட்ல வைக்கிறீங்களோ வைக்கலையோ, எபிரேயர் 4:12 மனப்பாடம் பண்ணிட்டு போக போறீங்க. அல்லேலூயா. ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அப்புறம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தில் கருக்கானது. அடுத்து ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. ஆமென். இன்னொரு இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் சம்மட்டி. கர்த்தருடைய வசனம் கண்மலை நொறுக்குகிறதான சம்மட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு பொக்கிஷமான பெரிய காரியங்களை செய்கிற தேவ வசனத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவு நம்ம இடம் கொடுத்துருக்கிறோம்? சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு காலையில யாரெல்லாம் நான் பைபிள் வாசிட்டு வந்தேன்னு சொல்றது? பரவாயில்ல, ஆறுதலுக்கு ஒரு கால்வாசியாக நீங்கள் வாசிட்டு வந்திருக்கீங்க. சரி, இன்னைக்கு விடுங்க, காலையில் கிளம்புறோம். என்றைக்குமே 9 மணிக்கு கிளம்புறது தானே. நம்ம எப்படி ஆண்டவருடைய வசனத்தை பின்னுக்கு தள்ளுறோம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையில பாதுகாப்பு இருக்கிறது. இன்னொரு விஷயம் தெரியுமா? வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் வரப்போகிறது. வசனத்தை புரிந்து வாசிக்கணும். வசனத்துக்காக பஞ்சம் வருது. இந்த வசனத்துக்காக பல மைல் தூரங்கள் போய் பல நாட்களாய் காத்திருந்து அந்த ஒரு வேத புத்தகத்தை கையில கிடைத்த பொழுது ஒரு பெரிய பொக்கிஷமே தன்னுடைய கரத்தில் கிடைத்தது போல சந்தோஷப்பட்ட அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு 80 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு இல்லை ஈவன் 200 ரூபாய்க்கு ஒரு பைபிளை கொடுக்குறாங்கன்ற காரியத்துக்காக அதனுடைய மதிப்பை உணராதவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆமே. மற்றவங்களாம் சொல்கிறான், நீ 7 கடல் கடந்து இந்த தியாகத்தை செய்து அதை செய்து இதை செய்தா உனக்கு முத்தி கிடைக்கும் என்று சொல்லுகிறான். அவன் பயபக்தியோடு போய் செய்கிறாங்க. ஆனால் நம்ம விசுவாசத்தினால ஆண்டவர் அறிக்கை பண்ணு உனக்கு ரட்சிப்பு கிடைக்கணும் பொழுது அதனுடைய வேல்யூ நமக்கு தெரிய மாட்டேங்குது. தேவ பிள்ளைகளே, நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தேவன் கடினமானதையெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு லகுவான காரியங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? லகுவான காரியத்தை நான் பெற்றுக்கொள்றதுக்கு நான் கஷ்டமாக எதையா செய்கிறேன்னு சொல்கிறோம். ஆண்டவர் சொன்ன பைபிளை படி, இதில் இல்லாத காரியமே இல்லைன்னு நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நல்ல தீர்மானத்தை எடுங்க. எத்தனை தீர்மானம் எடுக்கிறோம்? எப்படியாவது நான் ஒரு வீட்டை வாங்கியே ஆவேன், எப்படியாவது ஒரு கல்யாணத்தை கட்டியே ஆவேன், எப்படியாவது ஒரு வேலையை எடுத்தே நான் தீருவேன், எப்படியாவது இந்த பட்டு சேலையை நான் வாங்கியே தீருவேன், இந்த காரை வாங்கியே தீருவேன். 1008 தீர்மானம் எடுக்கிறீங்களா அருமையான தேவ பிள்ளைகளே? இந்த வருஷத்துல ஒரு அருமையான தீர்மானம், நான் ஒரு தடவையாவது இந்த பைபிளை வாசி முடிப்பேன். நீங்கள் எடுக்க தான் வேணும். அல்லேலூயா. எடுத்து தான் பாருங்களேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போகிறதுக்கான காரியம் என்ன? அடிக்கடி நாம் ஏன் விழுந்து போகிறோம்? ஏன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ளதாக இல்லாமல் போகிறது? ஏன் சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நமக்கு ஜெபம் பண்ண, வேதத்தை வாசிக்க, சபைக்கு போக சோர்வு வருகிறது? அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் சரியானபடி அதை கனம் பண்ண கற்றுக்கொள்ளாததுனால்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. 1000 மாத்திரம் கையில் இருந்தோம், அந்த மாத்திரை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது தான் அந்த வியாதிக்கான தீர்வு உண்டாகும். அல்லேலூயா. வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது, ஆனால் தீர்வு இல்லாதவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அதற்குரிய பதிலெல்லாம் வேதத்தில் தான் இருக்கிறது. இதை எடுத்து இதோடு நேரம் சொல்லப்படுறது நமக்கு நேரம் இல்லாமல் போகிறது. இந்த காலை வேளையிலே நல்ல ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். வேதத்தோடு கூட அதிக நேரங்களை நாம் செலவு பண்ண வேண்டும்.
ஆனால் பெரிய சோதனை என்ன தெரியுமா? பிசாசு எல்லாத்துலேயும் உங்களை பண்ண விட்டுருவான். டிஃபன் பண்ணுறியா, பரவாயில்ல, புது மெனு பார்த்துருக்கேன், பண்ணி கொடு, வீட்டில் இருக்க சந்தோஷமாக சாப்பிடட்டும். துணி பரவாயில்ல, துவைச்சி போடு, நீ தானே துவைக்க போகிற, சீக்கிரம் பண்ணிடு. இந்த ஃப்ரெண்டை போய் பார்க்க, போயிட்டு வாங்க பிரதர், போயிட்டு வாங்க, என்றைக்கு போகிறீங்க, இன்றைக்கி போயிட்டு வாங்க. ஆனால் பைபிளை எடுத்தானா தூக்கம் வரும், டயர்டு வரும், வராத ஃபோன் கால் வரும், போடாத ப்ரோக்ராம் டிவியில் போடுவாங்க. பிசாசனுடைய வஞ்சனை. ஹல்லேலூயா. அதாவது நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க. இன்றைக்கு இந்த குறிப்பிட்ட அளவு வேதத்தை நான் வாசிக்காவிட்டால் நான் படுக்க போக மாட்டேன். ஹல்லேலூயா. படுக்க போக மாட்டேன். அப்போ தான் சொல்லுவான், பாரு உனக்கு எவ்வளோ முதுகு வலிக்குது, உனக்கு தலை எப்படி வலிக்குது, இனி எவ்வளோ தூரம் நீ வண்டியில் அலைஞ்சிட்டு வந்திருக்கிற, எவ்வளோ துணியை நீ பெரிய மூட்டையை நீ துவைச்சி வச்சிருக்கிறிய, படுப்பா படுமான்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா மற்ற நாளில் கூட படுத்தா தூக்கம் வராது. ஆனால் தீர்மானம் எடுத்தாலும் எப்படி இருக்கும்? ஆமாவே இல்லையா? நான் உண்மையை சொல்கிறேன்னா போய் சொல்கிறேன்னா? பிசாசனுடைய வஞ்சனை நம்ம அறிந்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஆட்களாக நம்ம இருக்கும் பொழுது பிசாசு நம்ம எல்லையில் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். ஆமேன். எனக்கு தெரியும், வேதத்தை கருத்தாய் வாசிக்கிற ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்ததை நான் பார்த்தேன். எவ்வளவு பண நெருக்கடி வந்தது, எவ்வளவு போராட்டங்கள் வந்தது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் நின்று ஜெயிச்சு வந்து அவங்க இன்னைக்கு நல்ல தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவங்க தூக்கி சுமந்த அந்த வேதம் தான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மத்தியான நேரத்தில் நம்ம முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவர் இடத்துல கிருபைகளை கேட்போம்.